ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நோய் தீர்க்கும் குன்றக்குடி முருகன் கோவில் பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். இன்று குன்றக்குடி என்றும் மக்களால் குன்னக்குடி எனவும் வழங்கப்பெறும் இத்திருத்தலம் புராணங்களில் மயூரகிரி சிகண்டி மலை என்றும் போற்றப்படுகிறது. கிபி 1780களில் சிவகங்கை சீமையை அரசாண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் பல்வேறு கட்டங்களில் சுதந்திர போர் புரிந்து இறுதியில் 1801 தூக்கிலிடப்பட்டவர்கள் பெரிய மருதுவும் அவருடைய தம்பி சின்ன மருதுவும். பிளவை நோய் தீர்த்த விபூதி. ஒரு முறை பெரிய மருதாண்டியருக்கு பிளவை என்னும் நோய் ஏற்பட்டதாம். எவ்வளவு ராஜ வைத்தியம் செய்தும் அவருக்கு குணமாகவில்லை. வலி அதிகமாக இருந்ததால் துடித்து போனார். கேட்கிறதா? முருகனின் குரல். மயில் வந்துவிட்டது. இந்த நிலையில் பெரிய மருதுவை பார்க்க வந்த ஒருவர், ஒரு முருக பக்தர் வந்து பிரார்த்தித்து கொண்டு திருநூறு பூசினால் குணமாகும் என்று தெரிவித்தாராம். அப்படி சொல்லும்போது உப்பு வாணிகம் செய்து கொண்டிருந்த காடன் செட்டியார் என்பவரை அழைத்து வந்தார்கள். அவர் தனது குலதெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டு விபூதி பூசிவிட்டு அவர் கூடவே இருந்து உதவினார். ஓரிரு தினங்களில் பிளவை கட்டி உடைந்து வலி நீங்கியது. இது புராண கதையல்ல, வரலாற்று நிகழ்வு. வீரமருது பிளவை நோய் தீர்த்த வீரல் மருந்தே ஆறுமுக அப்பா குன்றக்குடி யொங்கும் அற்புதமே என்ற குன்றக்குடி பாமாலையில் வரும் வரிகள் இதனை மெய்ப்பிக்கின்றன. இதுதான் உண்மையும் கூட. நோய் குணமான நிகழ்ச்சியில் இருந்த பெரிய மருது காடன் செட்டியாரின் குலதெய்வமான குன்றக்குடி ஆறுமுகனை பார்க்க விரும்பினார். சுற்றிலும் புதர் மண்டி கவனிப்பின்றியிருந்த குன்றக்குடி மலைக்கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகளை செய்ய தொடங்கினார். தாம் வந்து தங்கி பணிகளை பார்வையிட வசதியாக குன்றக்குடியில் ஒரு சிறிய அரண்மனையையும் நிறுவினார். திருப்பணிகள் செய்த மருது சகோதரர் திருவீதிக்கு தென் திசையிலுள்ள தீர்த்த குளத்தை செப்பனிட்டு படித்துறைகள் கட்டி சுற்றிலும் தென்னை மரங்களை நட்டு வைத்தார். அதற்கு மருதாவூரணி என்றும் பெயர் சூட்டப்பட்டது. மூலவரின் பீடத்தின் கீழ் மாறியிருந்த எந்திர தகட்டை செப்பனிட்டு சாத்தினார். மூலவர் சன்னதியில் மயில் மண்டபம், உற்சவர் சன்னதியில் அலங்கார மண்டபம், சுற்றுச்சுவர்களை எல்லாம் கட்டினார். அங்குள்ள ராஜகோபுரமும் பெரிய மருதுவால் கட்டப்பட்டது. அடிப்பகுதியில் மருது பாண்டியன் உபயம் என்று பொறித்திருந்ததாம். ஒரு தங்க கவசம் செய்து உற்சவமூர்த்திக்கு சாத்தினார். தேர் செய்து தைப்பூச விழாவினை பெரிய அளவில் நடத்தினார். காடன் செட்டியார் பெயரில் மண்டகப்படி ஏற்படுத்தி அன்னதான சத்திரமும் கட்டினார். இதுவே தல வரலாறு. காளையர் கோவில் சொர்ணகாலீஸ்வரரையே தனது வழிபாடு தெய்வமாக கருதி அங்கே 9 நிலை ராஜகோபுரம் அமைத்திருந்த மருது சகோதரர்கள் குன்றக்குடி சண்முகநாதரிடம் தீராத அன்பு கொண்டு திருப்பணிகள் செய்து உற்சவமூர்த்திக்கு எதிரிலுள்ள அலங்கார மண்டபத்தின் 2 தூண்களிலும் கூப்பிய கரங்களுடன் சிலை வடிவமாக என்றும் காட்சி தருவது காலத்தால் அழியாத கலை சின்னம். சிலைக்கு கீழே பிளவை நோய் தீர்த்த பெருமை என்று கல்வெட்டில் காணப்படுகிறது. அங்கு சென்றால் பாருங்கள். இதனுடைய ஆலய அமைப்பு இன்று குன்றக்குடி என்றும் மக்களால் குன்னக்குடி எனவும் வழங்கப்பெறும் இந்த திருத்தலம் புராணங்களில் மயூரகிரி சிகண்டி மலை என்றும் போற்றப்படுகிறது. இதற்கு காரணம், தொலைவில் நின்று பார்க்கும்பொழுது குன்றானது நிமிர்ந்து நிற்கும் மயில் போல தோற்றமளிப்பது. முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் தனது ஆணவத்தால் சாபம் பெற்றிருந்தது. சூரசம்ஹாரம் முடிந்ததும் வேளன் இவ்வூருக்கு வந்து மயிலுக்கு சாப விமோசனம் கொடுத்து மலை மேல் குடிக்கொண்டதாக புராண கதை சொல்கிறது. குன்றக்குடியில் மலைக்கோவில், கீழ்கோவில் என்றும் 2 பகுதிகள் இருக்கின்றன. கீழே குடைவரை கோவில் தேனாற்றுநாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலை கொழுந்தீசர், சண்டேசர் என சில வடிவங்கள் உள்ளன. மலையின் நுழைவு வாசல் மயிலின் தோகை போல் தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். அவரை வழிபட்டுவிட்டு மலை ஏறத் தொடங்கினார். மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடும்பன் சன்னதி இருக்கிறது. சற்று தள்ளி இடப்புறம் தேவியோடு தோன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார்.
மலைக்கோவில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மை வரவேற்கிறார். தலைவாசலில் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் கம்பீரமாகவே நிற்கிறது. மலை மீது கோவிலில் ஒளி பிரகாரம்தான் உள்ளது. அதில் 4 தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ண கணபதி, பைரவர், நடராஜர் ஆகியோர் சன்னதிகளும், சோமாஸ்கந்தர், விஷாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கில் நவகிரக சன்னதியும் விளங்குகின்றது. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் என்ற பெயர் பெற்று 6 முகங்களும் 12 கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்டும் நிற்கும் மயில் மீது வீற்றிருப்பது போல இருக்கும் காட்சி காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. பொதுவாக முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் இருவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலப்புறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறெங்கும் காண முடியாத தோற்றமாகும். இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது பிரசித்தி பெற்றது. பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக விளங்கும் சண்முக பெருமானிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து நீயே காப்பு என்று தத்து கொடுத்து செல்வது அவர்கள் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. ஆதினகர்த்தரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் குன்றக்குடி சண்முகநாத சுவாமி திருக்கோவில் தினமும் காலை 5 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். மருது பாண்டியரின் பிளவை நோய் மட்டுமல்ல, மக்களின் பிணிகளையும் கவலைகளையும் போக்க வல்ல அருணகிரிநாதர் பாடிய குன்றக்குடி குமரனை நாமும் மலையேறி சென்று மனமாற தரிசிக்கலாம். இந்த இடம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் காரைக்குடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. குன்றக்குடி திருமயம் திருப்பத்தூர் சாலையில் இருந்தும் செல்லலாம். கற்பக விநாயகர் அருள்பாலிக்கும் பிள்ளையார்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது குன்றக்குடி முருகன். தரிசித்து வாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி முருகனை தரிசித்துவிட்டு வாருங்கள், நல்லது நடக்கும்.